உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மரண தருவாயில் ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால், நான் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ மரணம் எனக்கு வந்து நெருக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சில கனவுகள் எனக்கு அப்படி வருது. அதனால் வந்து நான் ஒரு உபதேசம் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். அது என்ன உபதேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரை குறித்து திருப்தி அடைந்த நிலையில் மரணித்தார்களோ, எந்த 6 பேர் குறித்து திருப்தியாக இருந்தாங்களோ, அதாவது சஹாபாக்கள் ஒரு சின்ன ஒரு 10 பேர் கொண்ட ஒரு கூட்டம் இருந்தது. அந்த 10 பேர் கொண்ட கூட்டத்தின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு மன திருப்தி இருந்துச்சு. அந்த மன திருப்தி இருந்த அந்த கூட்டம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் எவ்வளோ இருந்தாங்க? வெறும் 6 பேர் தான் இருந்தாங்க. 4 பேர் வந்து மரணிச்சிட்டாங்க. அப்போ அந்த 6 பேர் கொண்ட அந்த கூட்டம் தான் என்ன பண்ணணும், அந்த ஆட்சி தலைமை குறித்து முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் எனது இந்த முடிவை குறை கூறுவது எனக்கு தெரியும், இப்படி நான் பண்ண போகிறேங்கிறது சிலர் உணர்ந்துட்டாங்க, அதை குறையும் சொல்ல போவாங்கங்கிறது எனக்கு தெரியும். அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது யாருங்கிறது பின்னாடி இன்ஷாஅல்லாஹ் போக போக புரியும். இப்போ இஸ்லாத்திற்கு அழைத்து வர நான் அவர்களை அடைத்திருக்கேன். அவர்கள் இஸ்லாத்தை அவங்களாம் ஏற்றுக்கல, நான் அடித்ததுனால அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உரிமையே கிடையாதுங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இந்த 6 பேர் முடிவை எதிர்ப்பது சரி என்று யாராவது நினைத்தால் அத்தகையவர்கள்தான் அல்லாஹ்வுடைய விரோதிகளும் வழிகட்ட இறை மறுப்பாளர்களும் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த 6 பேரை எதிர்த்தா அல்லாஹ்வுடைய விரோதியம். அப்போ இஸ்லாமுன்னா என்னங்கிறது புரியுதா? ஆட்சி தலைவர் விஷயத்தில் இந்த 6 பேருடைய முடிவை எதிர்த்தா இது எப்படி அல்லாஹ்வுடைய விரோதி ஆயிட முடியும்? இதுக்கும் அகீதாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவருக்கு இந்த 6 பேர் தேர்ந்தெடுத்த தலைவர் பிடிக்கலன்னு தானே ஆகும். இப்படி இந்த 6 பேருடைய அந்த முடிவை எதிர்த்தா எப்படி அல்லாஹ்வுடைய விரோதி ஆக முடியும்? அப்போ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகுது பாருங்க. அப்போ இது எல்லாமே வச்சு ஒரு பார்க்கும்போது தான் இஸ்லாத்துடைய முழுமையான வடிவம் என்னங்கிறது நமக்கு புரியும். இப்போ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் 980வது ஹதீஸாக வந்து இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இல்லை அப்படின்னா ஆளுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி. இப்போ இதில் பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் சஹாபாக்கள் இருந்தவங்க எல்லாருமே சமம் கிடையாதுங்கிறது இங்கே அழகாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரிக்கிறாங்க. இந்த 6 பேர் ஒரு பக்கம், மீதி இருக்கிற அந்த லட்சக்கணக்கான பேர் ஒரு பக்கம், இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிகரே கிடையாது, இந்த 6 பேர் மட்டும்தான் முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதுதான் உம்மத்துடைய கருத்து. இந்த 6 ஓட்டு வெசஸ் லட்சம் ஓட்டும் சமம் கிடையாது, இவங்க தனி அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கோபம் பண்ணாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் என்ன பண்ணாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தேர்வை வந்து என்ன பண்ணாங்க, கோவப்பட்டாங்க. ஏன் எங்களை மஷூரா அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் கோவச்சிக்கல, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து தான் கோச்சிக்கிறாங்க. அப்போ அவங்களும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, இதில் ஏன் எங்களை மஷூராவில் சேர்த்திக்கலன்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் இஷ்யூ. அதே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் கோச்சிக்கிட்டாங்கன்னு வைங்க, அது ஒரு மேட்ரே கிடையாது, அது வரலாற்றில் ஒரு சம்பவமே கிடையாது, அது ஒரு வேல்யூவே கிடையாது. அது எத்தனை சஹாபாக்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டம் கோச்சிட்டு இருந்தாலும் ஒரு வேல்யூ கிடையாது. ஆனால் இந்த 2 பேருடைய கோபம் வேல்யூ. ஏன்னா இவர்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் அங்கீகாரத்தை இஸ்லாம் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இந்த உமர் ரலியல்லாஹு இந்த செய்தி மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கேட்டகரிஸ், அதாவது இந்த படித்தரங்கள் இருக்குது பாருங்கள், இந்த படித்தரங்கள் மட்டும் நமக்கு புரியல அப்படின்னா பின்னாடி நடந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த போர்களாக இருக்கட்டும், கர்பலாவுடைய நிகழ்வாக இருக்கட்டும், நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய மெஜாரிட்டி ஓட்டு ஒரு பக்கம் இருக்கும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் இந்த பக்கம் நின்றுருப்பார். முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படையை வந்து முஆவியான்னு வச்சுருப்பாங்க, சின்ன படையை வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா யார் பக்கம் சத்தியம் இருக்குது யார் பக்கம் அசத்தியம் இருக்குன்னு முடிவே பண்ண முடியாது. அது எப்போ தெளிவாக ரெண்டையும் பிரித்து பார்த்து யார் சொல்கிறது தப்பு யார் சொல்கிறது சரின்னு எப்போ புரியும்னா, முதல்ல சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த அந்த படித்தரங்கள் என்னன்னு புரியணும், அவர்களுக்கு வந்து இருந்த அந்த அந்தஸ்து என்ன, அந்த தீனில் அவங்களுக்கு இருந்த முக்கியத்துவம் என்ன, அவர்களுடைய அந்த பொசிஷன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சால் மட்டும்தான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாமே புரியுங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்.